யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில ஈடுபடுறாங்களோ அப்ப அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீங்க முதல்ல பத்திரிகையில நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்க எல்லாரும் போட்டீங்க, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு லைவ் வந்துச்சு. இந்த ஜெனரேட்டர் ரூம் நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நீங்க போட்ட லைவ் தான். வைக்கப்பட்டு இருந்த தடுப்புகளை பொதுமக்கள் உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது விஜயின் பரப்புரை ஏற்பாட்டு குழுவை சேர்ந்தவர் ஜெனரேட்டரை ஆஃப் செய்தார். இந்த காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. அதாவது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க, வெளியில நிக்கிற கூட்டம் இருக்கு. ஜெனரேட்டர் ரூமை சுத்தியும் பாதுகாப்பா தகர வச்சு அடைச்சிருக்காங்க. வெளியில கூட்டம் இருக்கு. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாம அந்த கும்பல் வந்து அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் விளக்கமா சொல்றேன், இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகும். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலா போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் வந்து அப்ப கூட வந்து இபி சப்ளை கட் ஆகல, ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. அது நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் லைவ் பண்ணிருக்காங்க அந்த நேரங்கள்ல. அதுதான் நாங்க உங்ககிட்டையும் காட்டுறோம். அப்ப அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்கள்ல வந்து தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடைச்சு உள்ள போய் அதன் மூலியமா அது சப்ளை கட் பண்றாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பார்த்திருக்காங்க. நீங்க இதுதான் நீங்களும் லைவ் பண்ணிருக்கீங்க. இதுல எந்த இடங்கள்ல வந்து யாராவது நீங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா? அந்த கட்சியோட தலைவர் மேல வந்து செருப்பு வீசினது, அதுவும் அவர் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் 5 இடங்கள்ல கூட்டம் நடந்திருக்கு. இது போன்ற நிகழ்வுகள்லாம் ஏற்படும். தம்பி அந்த வீடியோ கொஞ்சம், அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கையை வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறார். அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அந்த நீங்க அது லைவ்லயும் பாத்தீங்க, சில சேனல்ல அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்க. முழுசா போடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. போயிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது. என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி போட்டு
அதில் அந்த கீழே இருந்து அவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ பார்க்குறீங்கல்ல, கீழே இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்குறாங்க. கீழே இருந்து உதவிகளை கேட்குறாங்க. அந்த உதவிகள் கேட்கும்போது யாரும் அதை கவனிக்கலை. அதன் பிறகுதான் அவங்ககிட்ட வந்து சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்கள் போட்ட லைவ் தான், வேற யாரும் நாங்கள் யாரும் புதுசாக போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியாவில் போட்ட லைவ் தான் நாங்களும் இதில் இருந்து எடுத்திருக்கிறோம். போதும் தம்பி விடுங்க. பொதுவாக ஒரு அரசியல் கட்சினா, நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லலை, பொதுவாக ஒரு அரசியல் எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்கிரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லாரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு.